அண்மையை டெய்லி வேர்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நிறைய வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள் கேட்குறோம். ஆனால் அதுக்காக நிறைய பிரயாசப்பட மாட்டோம். அதாவது இப்போது நமக்கு ஏதாவது ஒரு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அதுக்குள்ள காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்வோம். அப்போது நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்து அவங்க நமக்கு ப்ரொமோஷன் தருவாங்க, சேலரியில் இன்க்ரிமெண்ட் தருவாங்க. ஆனால் அதே போல் உள்ள ஒரு காரியம் ஏன் நம்ம ஆண்டவர்கிட்ட மட்டும் அந்த காரியம் பண்ண மாட்டேங்கிறோம்? வேணும்னு கேட்டுட்டு அப்படியே போய்டுறோம். ஆனால் அவர்கிட்ட பேசவோ இல்லை அவரை துதித்து பாடவோ இல்லை அவர்கிட்ட ஜோம் பண்ணவோ கூட நம்ம செய்யவே மாட்டோம். அப்படியே கேஷுவலாக நம்ம விட்டுடுவோம். ஆனால் வசனம் சொல்லப்படுது, அப்போஸ்தலர் 16:26 உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. எப்படி தெரியுமாங்க இந்த காரியம் ஆச்சு? பவுலும் ஷீலாவும் ஆண்டவரை துதித்து பாடி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது அவங்களுடைய கட்டுகள் விடுவிக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியம் மாறணும் அப்படின்னா நம்ம ஆண்டவரை துதித்து பாடும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேரும் போது நம்ம வாழ்க்கையே மாறுங்க. அதனால நம்பிக்கையா இருங்க. நீங்கள் ஆசைப்படுறதே உங்களை ஆசைப்படாகாமே.